ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சபை போதகருக்கும் உபதேசியருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் படிக்க இருக்கிற பாடம் 4வது பாடம். அது மனிதனை பற்றிய உபதேசம். முதல் 3 பாடங்கள், முதலாவது பிதாவை பற்றிய உபதேசத்தை படித்தோம். இரண்டாவதாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய உபதேசத்தை படித்தோம். மூன்றாவதாக கடந்த மாதம் பரிசுத்த ஆவியானவரை பற்றிய உபதேசத்தை நாம் படித்தோம். இந்த நாளிலே நாம் படிக்கிற உபதேசம் நாம் யார், மனிதன் யார், ஏன் தேவன் மனிதனை படைக்க வேண்டும், மனிதனை படைத்ததற்கான காரணம் என்ன. இந்த உபதேசம் என்பது மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மிகவும் அறிந்து கொள்ள வேண்டிய, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அடித்தளமாய் எந்த ஒரு கட்டிடத்திற்கும் ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். அதனுடைய அடித்தளம் ரொம்ப முக்கியம். நம்முடைய விசுவாசத்தினுடைய அடித்தளம் இந்த தேவ வார்த்தையாகத்தான் இருக்க வேண்டும். எந்த விதமான அனுபவங்களை கொண்டோ இல்லாவிட்டால் மற்றவர்களுடைய பேச்சை கொண்டோ நம்முடைய விசுவாசம் கட்டப்பட்டிருந்தால் நாளடைவில் அது மங்கவும் அது சிதறவும் வாய்ப்புண்டு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையினாலே, இந்த உபதேசத்தினாலே நம்முடைய விசுவாசமானது கட்டப்பட்டிருந்தால் அதை அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பாறையின் மேல் கட்டின அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்கிறார் ஆண்டவர். நம்முடைய விசுவாசம், ஏன்னா நம்முடைய விசுவாசம் ஒவ்வொரு நாளும் சோதிக்கப்படுகிறது. நம்முடைய விசுவாசம் ஒவ்வொரு நாளும் பரீட்சிக்கப்படுகிறது. சில நேரங்களிலே நாம் என்ன இப்படி விசுவாசித்ததுனால என்ன பயன் என்று ஒருவேளை வெளியே சொல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நம்முடைய எண்ண ஓட்டங்களிலே, நம்முடைய எண்ணங்களிலே அநேக நேரங்களிலே நம்முடைய விசுவாசத்தையே கேள்விக்குள்ளாக்குறதுக்கான அநேக வாய்ப்புகள் உண்டு. அது ஒரு பிரசங்கியாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரியதான ஒரு பக்திமானாக இருந்தாலும் சரி, விசுவாசம் மிக முக்கியமானது. அந்த விசுவாசம் இந்த தேவ வார்த்தையினாலே, இந்த உபதேசங்கள், இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கடவுள் நம்முடைய திருச்சபைக்கு இதுக்கு இந்த உபதேசத்தை படிக்கிறதுக்கு நிச்சயமாக 500 பேர் 600 பேர்லாம் வரமாட்டாங்க. நிச்சயம் 5 பேர் 6 பேர் தான் வருவாங்க. ஆனால் அந்த 5 பேர் 6 பேருடைய விசுவாசமும் அவர்களை சார்ந்திருக்கிறவர்களுடைய விசுவாசமும் மிக ஆழமாகவும் மிக உறுதியாகவும் எந்த சமயத்திலையுமே அது தகர்க்கப்பட முடியாத ஒரு விசுவாசமாக இருக்கும். தேவனுடைய இந்த உபதேசத்தை நாம் படிக்கும்போது தேவன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். நிறைய நேரங்களில் சரியான புரிதல் இல்லாமல் விசுவாசமும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் சரியாக அமைவதில்லை. புரிதலே தவறான புரிதலாக இருக்கும்போது, நம்முடைய எண்ணங்கள் தவறாக இருக்கும்போது, நம்முடைய விசுவாசமும் கிறிஸ்தவ வாழ்க்கையும் வெவ்வேறாக திசை திரும்ப அநேக வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த படிக்கும்போது, இதை நாம் தெரிந்து கொள்ளும்போது, ஆண்டவர் மீது இருக்கிற அந்த அறிதல், ஆண்டவரை பற்றிய, அதனால தான் அவரை அறிகின்ற அறிவே அறிவு, பரிசுத்தரை அறிகின்ற அறிவே அறிவு. அதான் எண்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் மற்றது தான். முதலாவது ஆண்டவரே. அப்புறம் நம்ம யார்? ஹூ அம் ஐ, வாட் அம் ஐ, நான் எதுக்கு பிறக்கணும், நான் எங்கேருந்து வந்தேன், யார் என்னை அனுப்பிச்சி வச்சா, இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தேன், நான் எப்படி இருக்க போகிறேன், இப்படிலாம் நிறைய கேள்விகள் இருக்குது. நான் யார்? நமக்கு இது எல்லாத்துக்கும். அப்போ உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்களா, யாராவது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினாரா? நமக்கு முழு ரெவலேஷன், நமக்கு முழு வெளிப்பாடும் இந்த வேதாகமம் தான். எனக்கும் தெரியாது. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் தம்முடைய ஆக்கியோன்களால், 40ற்கும் மேற்பட்ட ஆக்கியோன்களால் 2000 ஆண்டுகள் இடைவெளியிலே எழுதி தரப்பட்ட இந்த வேதாகமத்தின் மூலமாக ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்கிறோம். நாம் யார் என்று அறிந்து கொள்கிறோம். நம்மை சுற்றியுள்ள உலகம் எப்படிப்பட்டது, ஆண்டவர் ஏன் படைத்தார், இதற்கான காரணங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இதுக்கப்புறம் நம்மளுடைய பயணம் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்கிறோம்.
நம்முடைய விசுவாசத்தை கட்டமைப்பதிலே நாம் ஆர்வம் கொள்கிறோம். ஏன்னா வேதத்தினுடைய அதிசயங்கள், ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த உபதேசங்களை படிக்கும்போது இந்த உபதேசம் நம்மை அன்புக்கு நேராய் கடந்து சொல்லணும். பெருமையோ எனக்கு எல்லாம் தெரியும் நான் அறிந்தவன் அதெல்லாம் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நான் கற்றுக்கொள்ளும் போது இந்த உபதேசம் ஆண்டவருடைய வார்த்தை என்ன செய்யணும் அப்படின்னா, மாயமற்ற அந்த அன்பிற்கு நேராக என்னை எடுத்து சொல்ல வேண்டும். கிறிஸ்து வெளிப்பட்ட, கிறிஸ்து காண்பித்த, கிறிஸ்து சபையை எப்படி நேசித்தாரோ அந்த விதமான ஒரு அன்பு என்னை எடுத்து செல்ல வேண்டும். அடுத்து எப்பொழுதெல்லாம் நான் இந்த வேத வசனத்தின் உபதேசங்களை படிக்கிறேனோ அப்பொழுதுதான் நான் தாழ்மைப்பட வேண்டும். ஏன்னா இதை படிக்கும்போது தான் தெரியுது நான் எவ்வளவு ஒன்றுமில்லாத ஒரு தூசி, எந்த பொருளற்ற விலை, எந்த இதுக்குமே ஆகாத மனிதனை வந்து அவ்வளவு பாவம், அவ்வளவு அகோரம், அவ்வளவு எண்ண ஓட்டங்களிலே வீண். ஆனால் ஆண்டவர் நம்மளை இவ்வளவா நேசிக்கிறாரு, இவ்வளவா நம்ம மேல் அன்பு கூறுறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு பர்பஸ், ஒரு முக்கியமான ஒரு நோக்கத்தோடு நம்மளை வச்சிருக்காரு. ஆனால் நம்ம வந்து இப்படி இருக்குமேன்ற நினச்சி ஹியூமிலிட்டி, நாம் இந்த உபதேசத்தை படிக்கும்போது நமக்கு வந்து என்ன வரணும்? தாழ்மை வரணும். அதுக்கப்புறம் இந்த தாழ்மையினுடைய வீழ்ச்சியாக என்ன இருக்கணும்? ஆண்டவருக்கு ஒபே பண்ணணும், கீழ்ப்படியணும். தாழ்மை மட்டும் பத்தாது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நாம், உபதேசத்தை படிக்கின்ற நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிய ரொம்ப கஷ்டம்தான். கேட்ட வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சிருந்தா இந்நேரம் நேராக ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டு போயிருப்பாரு. ஆனால் அதுக்கு தடுமாறுகிறோம். நிஜ வாழ்க்கையிலே வரும்போது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. எப்பயுமே பிரசங்கம் பண்ணுறதும் ஈஸி, பிரசங்கத்தை கேட்கறதும் ஈஸி. சர்ச்சை முடித்து 7:30 மணிக்கு வெளியே போய் அதை வாழ்வியலாக மாற்றுறது தான் மிக கடுமையானது. ஆனால் இந்த உபதேசம் நமக்கு உதவி செய்கிறது. என்ன உதவி செய்கிறது? நம்மை தாழ்மைப்படுத்தவும் ஆண்டுடைய வார்த்தையை வார்த்தைக்கு நேராக கீழ். அதுக்கப்புறம் இந்த உபதேசம் என்ன பண்ணணும்னா நம்மளை எல்லாம் ஒன்றிணைக்கும். அநேக வேற்று நம்மளுடைய திருச்சபையை பொறுத்தளவில் கடவுளுடைய கிருபையில் சிஎஸ்ஐ திருச்சபைகள் மற்றும் இந்த மெயின்லைன் சர்ச்சஸ்லாம் அவ்வளோ தூரத்துக்கு வந்து உபதேசத்தில் அடித்து ஆளாயிரு கிடையாது. ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம யூடியூப் மூலமாகவோ டிவி மூலமாகவோ மற்றவர்கள் பேசும்போது அநேக உபதேசங்கள் இருக்குது. ஆனால் இந்த உபதேசம், உண்மையான உபதேசம், ஆண்டவருடைய வார்த்தையினுடைய உபதேசம் நம்மளை எல்லாம் ஒன்றிணைய செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான உபதேசம். நம்மளை பிரிக்கிறது உபதேசம் அல்ல, நம்மை ஒன்றிணை செய்வது தான் உண்மையான ஒரு உபதேசம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உபதேசத்தை கேட்டவுடனே நம்மளையும் அறியாமலேயே நம்முடைய உள்ளம் வெடித்து சிதறும் ஆனந்த களிப்பினால் அவரை ஆராதனை செய்ய வேண்டும். ஏதோ ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம், இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு டிஷ், நல்ல ஒரு குக் பண்ணியிருக்காங்க, அதை வாயில் போட்டவுடனே நம்மளையும் அறியாமல் அவ்வளோ டேஸ்ட்டுன்னு சொல்ல வர்றதுக்கு அப்படி வர்றோமே, அது மாதிரி இந்த வேதத்தினுடைய ரகசியங்களை, வேதத்தினுடைய ஆழங்களை நாம் தெரிந்து கொள்ளும் போது நம்மளை அறியாமலேயே, அதனால தான் தாவீதினுடைய அனுபவம் இவ்வளோ சங்கீதங்கள் எழுதியிருக்கிறது காரணம் ஆண்டவருடைய ஆழங்களை தெரிய 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 ஆராதனையிலே. இன்றைக்கெல்லாம் ஆராதனைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது, நம்மளையே ஆயத்தப்படுத்த வேண்டியது இருக்குது. ஆனால் ஆராதனை பைபிள் அப்போனா என்ன செய்யணும்? ஒவ்வொரு தடவையும் காலையில் நம்ம வேதத்தை படித்து முடித்தோடனே நம்மளுடைய அடுத்த நிமிஷம் என்ன ஆகணும்? ஆராதனையில் முடியணும். ஆராதனை அதுதான் உண்மையான ஒரு வேத அனுபவம். அடுத்ததாக அது ரொம்ப சேஃப் ஜோனில் இருப்போம். நம்ம எந்த விதமான ஒரு அலசடியும் இல்லாமல் நம்ம சேஃப் ஜோனில் நம்ம இருப்போம். ஸோ இது ஏதோ நம்ம வந்து ஒரு காரணத்துக்காக படிக்கிறோம் என்பதை நம்ம நினைக்க வேண்டாம். இது ஒரு நோக்கத்தோடு இன்னும் ஆண்டவரை அறிகின்ற அறிவிலே நாம் உறுதிப்படவும் நிலை நிற்கவும், எந்த ஒரு உபதேசத்திலும் நாம் அடிபட்டு போய்விடாத இருக்கிறபடியாக தான் இந்த உபதேசங்களை நாம் படிக்கிறோம். நிறைய நேரங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கேருந்து வந்தோம், நம்ம யார், ஒருவேளை ஆண்டவர் நம்மளை படைத்தார் என்ற உண்மையை விட்டுவிட்டோம் என்றால், நான் யார், நான் எங்கேருந்து வந்தேன், என்னை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தது, இந்த உலகத்தில் என்னை கேட்காமையே இங்கே கூட்டிகிட்டு வந்தாச்சு, இந்த உலகத்தில் இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனால் இந்த உலகத்தில் என்னால் முழுசாக இருக்க முடியல, திருப்பி எங்கேயோ போகிறேன். யாருமே வந்து போய் தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை.
எனக்கு இந்த மாதிரி சில கேள்விகள், இந்த மாதிரி சில அனுபவங்கள்லாம் வர்றப்ப நமக்கு ஒரு பயம் இருக்கும், நம்ம யாரு தான் அப்படின்னு. ஆனால் ஆண்டவரை கொண்டு வரும்போது தான் நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் உறுதி அளிக்கப்படுகிறது. ஆண்டவர் வரும்போது தான் அனைத்திற்கும் பதில் கிடைக்கிறது. ஆண்டவர் வரும்போது தான் இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அறிவியல் பூர்வமாக யாருமே வந்து ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார், மனிதனை படைத்தார் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. பரிணாம வளர்ச்சியினாலே பல மில்லியன் ஆண்டுகள் கழித்து மனித இனம் உருவாக்கப்பட்ட தானாக உருவாகிறது. அதுதான் அவங்க வந்து ஏத்தியிஸ்டிக் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் எந்த ஒரு ரியல் சயின்டிஸ்டும் இந்த கிரியேஷன் ஆஃப் காட், கிரியேஷன் ஆஃப் மேன் அப்படின்றத ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது மனிதனை தேவன் படைத்தார். எப்படி உங்களுக்கு தெரியும்? பைபிளில் போட்டிருக்கு. பைபிள் உண்மையானதா? அதை நம்ம டாக்டரின் ஆஃப் த பைபிளில் படிப்போம் நம்ம. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க உங்கள் பைபிள் பொய்யான பைபிள், நீங்களா எழுதிக்கிட்டு அதை உண்மைன்னு சொல்லி சொல்கிறீங்க, இதுக்கெல்லாம் என்ன ரெஃபரன்ஸ் இருக்குது, இதெல்லாம் உண்மையாக யார் எழுதுனதுன்னு, ரிலையபிலிட்டி ஆஃப் த பைபிள் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாத்திற்கும் காரணம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் நாம் நம்புவதற்கான முழு 100% சான்றுகளும் நமக்கு இருக்கிறது. ஸோ முதலாவதாக இந்த என்ன தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா வேற்று மதத்தார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இருந்து அப்படியே இந்த காஸ்மிக் யூனிவர்ஸ், இந்த உலகத்தினுடைய இதிலிருந்து வந்ததான் மனிதன் அப்படின்றாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆன்மா இந்த உலகத்தோடு ஒன்றிணைய வேண்டும் என்று நிறைய ப்ரேயர் பண்ணுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய ஆன்மா யாரை போய் சேரணும்? ஆண்டவரை போய் சேரணும். ஆனால் அவங்களுடைய ஆன்மா, அவங்களுடைய ஜபங்கள்லாம் எங்கே அப்படின்னா திரும்பமாக இந்த உலகத்தோடு, ஏன்னா இந்த உலகத்திலிருந்து வந்தது தான் ஆன்மா, திருப்பி இந்த உலகத்துக்கு போகணும். இந்த உடம்பு இந்த மண்ணோடு போக வேண்டும். நம்மளுடைய விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசம் அல்ல. சில பேர் வந்து எதை பற்றி இருந்தால் என்ன, புத்திசம் மாதிரி புத்தரை வணங்குகின்ற பக்கம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது எப்படி யார் வந்தால் அதெல்லாம் கிடையாது. இப்போளுடைய நிஜம் வந்து நமக்கு பயங்கரமான ஒரு சஃபரிங். ஒவ்வொரு நாளும் வந்து நமக்கு பெயினாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் வலியினுடைய உச்சகட்டம் நம்மை தாக்குகிறது. இதிலிருந்து நம்ம விடுபடணும், அதுதான் எங்களுக்கு மோட்சம் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து ரியாலிட்டியை, நம்மளுடைய நிஜத்தை ஃபேஸ் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த வாழ்க்கையை வாழ்கிறோமோ இல்லையோ, இருக்கிற நேரத்தில் சந்தோஷமாக இருந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே, அவ்வளோதானே வாழ்க்கை. யார் சொன்னது கடவுள் இருக்காருன்னு சொல்லி? உங்களுக்கு தெரியுமா கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்குது. கிறிஸ்தவர்களாகிய நாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம், இந்த வேத புத்தகத்தை விசுவாசிக்கின்ற நாம், நமக்கு வருகின்ற உண்மை என்னதனால் ஆண்டவர் நம்மை படைத்தார், மனிதனை ஆண்டவர் படைத்தார், இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்தார், இந்த உலகத்தினுடைய முழு அதிபதி கடவுளே அப்படின்றது நம்மளுடைய கிறிஸ்தவராகிய நாம் நமக்கு வைத்திருக்கோம். இதில் என்ன ரொம்ப முக்கியமானதுன்னா, ஒரு கேக் இருக்குது. அந்த கேக்கை வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கேக்கோட என்ன கலர் ஒருவேளை பார்த்து உங்களால் சொல்ல முடியும். அந்த கேக்கோட கலர் என்ன கலர்னு சொல்ல முடியும். ஒருவேளை நீங்கள் ஒரு ஷெஃப்பாக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு என்னென்னலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க இதை பண்ணுறதுக்குன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா அதை கட் பண்ணி வாயில் போட்டிங்கன்னா என்னென்ன டேஸ்ட் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியும். ஆனால் இது எதற்காக இந்த கேக் வந்து உருவாக்கப்பட்டதுன்னு அந்த ஷெஃப்பை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஷெஃப்பை தவிர இந்த உலகத்தில் வேற யாருக்கும் தெரியாது எதற்காக இந்த கேக் பண்ணது, கேக் செய்யப்பட்டதுன்னு அவரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அது மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற நம்மை சுற்றி பார்க்கின்ற இந்த உலகத்தை பார்த்தோ, இந்த அடுத்த மில்கி வே அப்படின்னு சொல்கின்ற அடுத்த அநேக சோலார் சிஸ்டம்ஸ், கோடிக்கணக்கான சோலார் சிஸ்டம்ஸ் இருக்குன்றாங்க. அதெல்லாம் பார்த்து நமக்கு வியந்து போய் வந்து நமக்கு என்னன்னே தெரியாமல் நம்ம சொல்லலாம். ஆனால் அவருக்கு தான் தெரியும் இது எதற்காக படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. அப்போ ஏன் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லலை அப்படின்னா, அவருடைய ஞானமும் நம்மளுடைய அறிவும் பக்கத்திலேயே போக முடியாது. அவருடைய அறிவீனம் தான் நம்மளுடைய ஞானம், அறிவு. அதனால் ஆண்டவருக்கு வந்து ஒரு சில வெளிப்பாடுகள் தான் இந்த வேதத்தில் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வெளிப்பாடை நாம் விசுவாசிக்கிறோம்.
ஆண்டவர் பேசுகின்ற மாதிரி நம்மள்ட்ட ரொம்ப சொன்னார்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஒரு நாள் வரும், அவரை சந்திப்போம், அந்த நாளிலே எல்லாம் நமக்கு வெட்ட வெளிச்சமாக காண்பிக்கப்படும். அவ்வளோதான், அதுதான் நம்முடைய விசுவாசம். ஸோ மனிதனை தேவன் படைத்தார். இந்த மனிதன் தேவனால் படைக்கப்பட்டவன். அவன் எப்படி படைக்கப்பட்டார் ஆண்டவர்? எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 8வது அதிகாரம், சங்கீதம் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நான் வாசிக்கிறேன், எல்லாருக்கும் கேட்கலாம். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வசனங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, அதெல்லாம் அதாவது ஆண்டவர் படைத்த இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட இந்த மெரினா பீச்சுக்கு நான் போயிருந்தேன். அந்த மெரினா பீச்சில் அந்த கடலை பார்த்தப்ப அந்த ஒரு 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 ஃபியூ கிலோமீட்டர்ஸில் பார்க்கும்போது கடல் இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. எத்தனையோ தடவை கடலுக்கு போயிருக்கோம், பீச்சுக்கு போயிருக்கோம். அப்போ ஆண்டவர் வந்து இதுக்கெல்லாம் மேலான, அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு தாட்டே வந்துச்சு. நம்ம பிரச்சனை எவ்வளவோ இருக்குது, நம்ம இதை செய்ய முடியுமா, அதை செய்ய முடியுமா, அப்படி பார்க்க முடியுமா, இப்படி பார்க்க முடியுமா நம்ம நினைக்கிறோமே. இவ்வளவு பெரிய கடல், அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் த கடல், ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ், மேபி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு தான் எனக்கு தெரியும், அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. எவ்வளோ பெரிய கடல், 3ல் வந்து 2 பாகம் கடல் இந்த உலகத்தில். அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட பிரம்மாண்டத்தெல்லாம் படைச்ச கடவுள் அதான் சொல்கிறாரு, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஹூ இஸ் ஹி? இவ்வளவு பிரம்மாண்டங்கள், பயங்கரங்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் நினச்சா ஒரு பெரிய மலையை உருவாக்க முடியுமா? இன்னைக்கு நீங்களும் நானும் நினச்சா இவ்வளோ பெரிய கடலை உருவாக்க முடியுமா? நீங்களும் நானும் நினச்சா இந்த இயற்கையை வந்து செய்ய முடியுமா? இயற்கையை கெடுக்க வேணா முடியும் நம்மளால், ஆனால் படைக்க முடியுமா? முடியாது. அதெல்லாம் படைச்சிருந்தும், இவ்வளவு பிரம்மாண்டங்கள் இருந்தும், எத்தனையோ பிளானட்ஸ் இருந்தும், மில்கி வே எல்லாம் இருந்தும் பிரம்மாண்டமாக இருக்குது. பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. ஒரு சூறாவளி அடித்தாதான் பாதுகாப்புனா என்னன்னு தெரியும். அவ்வளோ காற்று, அவ்வளோ மழை, பயங்கரங்கள் இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது மனிதனை நீர் நினைக்கிறதற்கும் மனிதனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஹூ இஸ் ஹி? அவன் யார்? நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆண்டவர் வந்து நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாராம்? மகிமையினாலும் தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கிறீன். அப்படின்னா தேவதூதர்களுக்கு இருக்கிற ப்ரிவிலேஜில் கொஞ்சம் கம்மியாக, அவங்களுக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. தேவதூதர்களுக்கு சரீரம் கிடையாது, நமக்கு சரீரம் இருக்குது. தேவதூதர்களுக்கு ஆன்மா கிடையாது, நமக்கு ஆன்மா இருக்குது. தேவதூதர்களால் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை ருசி பார்க்க முடியாது. ஆனால் நீங்களும் நானும் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? ஒவ்வொரு நாளும் ருசி பார்த்து கொண்டிருக்கோம். அதனால் நாம் வந்து தேவதூதர்களுக்கு சற்று சிறிய வாக்குன்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்குன்னா, ஒரு ஹெவன்லி பீயிங், அது தேவனோடு இருக்கிறவங்க, அதில் அந்த வார்த்தையை பயன்படுத்த தேவதூதரிலும், ஆனால் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனே. The crown of all creation is man, not mountain. The crown of all creation is man, not the land, not the greatness of all nature. இந்த உலகத்தினுடைய இயற்கையின் பிரம்மாண்டங்களுக்கு இந்த மனிதனை போய் ஒப்பிடவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் மனிதனை உருவாக்கும் போது அவனுக்கு மாத்திரம்தான் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். இதை நீ வந்து எல்லாம் அதை தான் வந்து முதல்ல நம்ம படிக்கிறோம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 1:28. பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகையும் ஆழக்கடவர்கள் எல்லாத்தையும் கடவுள் நமக்கு கீழ். இவ்வளோ பெருசாக, இவ்வளோ எத்தனையோ பிரம்மாண்டமான சிங்கம்,
அதுக்கு இருக்கிற பவர், அதுவும் இப்போ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியாக்கும் இப்படி. ஆனால் அதை ஆள்றதுக்கு ஆண்டவர் யாரை தான் வச்சுருக்காரு? மனிதனை தான் வச்சுருக்காரு. ஸோ ஆண்டவர் என்ன இதனுடைய உண்மை என்னவென்றால், நாம் கிறிஸ்தவராகிய நாம் தெரிந்து கொள்ளணும், தேவன் நம்மளை ஒரு சித்தத்தோடு, ஒரு நோக்கத்தோடு, ஒரு மகிமையினாலும் தேவன் நமக்கு மகிமையை கொடுத்திருக்கிறார், கனத்தை கொடுத்து. ஆண்டவருடைய பார்வையிலே நாம் விலையேறப்பட்டவர்கள். ஒருவேளை மற்றவர்களுடைய பார்வையிலே நாம் மதிக்கப்பட மாட்டோம், மற்றவர்கள் நம்மை ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள், நமக்கு இணையாக இருக்கிறவர்கள் நம்மை சட்டை கூட பண்ண மாட்டார்கள். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நாம் மகிமையினாலும் கனத்தினாலும் நிறையப்பட்டவர்கள். ஆண்டவருடைய பார்வை வேறானது. ஆண்டவர் நம்மை பார்க்கும் விதமே வேறானது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் மிருகங்கள் கிடையாது, நாம் தேவதூதர்கள் கிடையாது. மிருகங்களுக்கு ஆன்மா இருக்கா என்று நமக்கு தெரியாது, வேதத்தில் அதை பற்றி சொல்லப்படலை. நாயெல்லாம் நம்ம வீட்டில் வளர்த்த நாயெல்லாம் பரலோகத்துக்கு வருமானு என்கிட்ட கேட்காதீங்க, அது எனக்கு தெரியாது, வேதத்தில் அது சொல்லப்படவில்லை. நிறைய நேரங்களில் நமக்கு ஆனால் நமக்கு தெரிந்தது என்னது அப்படின்னா, தேவன் நமக்கு ஒரு ஆன்மாவை கொடுத்திருக்கிறார். ஹியூமன் பீயிங்ஸ் நமக்கு எல்லா விதமான கிரியேஷன், எல்லா படைப்புகளிலும் மிக உன்னதமான படைப்பு மனிதனே. இதுதான் மனிதனுடைய உபதேசத்தின் மனிதன் அப்படின்னு சொல்கிறப்ப அது ஆண்பால் பெண்பால் ரெண்டே தான் குறிக்கும். நிறைய நேரங்களில் ஆங்கிலத்தில் டாக்ட்ரின் ஆஃப் மேன்னு சொல்லியிருப்பாங்க. இட் ரெஃபர்ஸ் டு போத் மேல் அண்ட் ஃபீமேல். அப்புறம் நம்ம எதுக்கு படைக்கப்பட்டிருக்கோம்? தேவ சாயலாக. we are created in the image of God. கடவுளுடைய சாயல் அப்படின்னா, கடவுள் என்னென்ன குணாதிசயங்களோடு இருக்கிறாரோ அந்த குணாதிசயங்களோடு நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். மூக்கு, கண், வாய், கை ஆண்டவர் மாதிரி படைக்கப்படலை. நாம் தேவ சாயல், இமாகோ டே அப்படின்றது தேவனுடைய அந்த இயற் பண்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட். அந்த இயற் பண்புகள் அடிப்படையிலே அப்படின்னா தான் தேவன் நம்மளோடு கூட. அதனால தான் ஆதாமோட டெய்லி சாயங்காலம் போய் ஆண்டவர் பேசிகிட்டு இருந்தார். ஆதாமே நீ எங்கே இருக்கிற வா அப்படின்னு சொல்லி சாயங்கால நேரத்தை முழுவதும் ஆண்டவர் உரையாடி கொண்டு இருந்தார். அந்த இயற் பண்புகளாலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சாயலிலே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஜெனிசிஸ் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம், பின்பு தேவன் மனுஷனை உண்டாக்குவோம், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயாயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இதுதான் மிக முக்கியமான ஒரு வேத சத்தியம். எந்த ஒரு மதமும் சொல்லாத மிக முக்கியம். அதனால தான் இட்ஸ் யோ யூனிக். நம்முடைய கிறிஸ்தவ உண்மைகளிலே, கிறிஸ்தவ உபதேசங்களிலே இந்த மாதிரி உபதேசம் வேற நாம் தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உபதேசம் ஹிந்துவிசத்தில் கிடையாது, இஸ்லாமில் கிடையாது, புத்திசமில் கிடையாது, டாவோயிசமில் கிடையாது, ஜொராஸ்ட்ரியனிசமில் கிடையாது, எதுலேயுமே கிடையாது. ஜுடேயிசம் அடுத்து கிறிஸ்டியானிட்டி, இதில் 2ல் மாத்திரம்தான் நாம் தேவனுடைய சாயலாக, தேவனுடைய இயற்பண்புகளோடு படைக்கப்பட்டிருக்கோன்ற இந்த ஒரே ஒரு உண்மை சொல்லப்படும். நாம் தேவர்களாக படைக்கப்படவில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம் கடவுள்களாக படைக்கப்படவில்லை, ஆனால் கடவுளை வெளிப்படுத்தும்படியாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, we are not divine beings but we are called to be divinely. நாம் தேவர்கள் அல்ல, நாம் கடவுள்கள் அல்ல, கடவுளுக்கு இணையானவர்கள் அல்ல, ஆனால் தேவ பண்புகளை தெய்வீகத்தோடு இந்த உலகத்திலே வாழும்படியாக அவருடைய குணாதிசயங்களாக, சாயல்களாக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதிலே மிக முக்கியமான நோக்கம், முக்கியமான நோக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு அறிவாற்றல், he has got an intellect, அறிவாற்றல் உண்டு. மனிதனுக்கு இமோஷன்ஸ், உணர்ச்சிகள் உண்டு. அவனுக்கு தனி சித்தம் உண்டு. நான் இதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன், இதில் இருப்பேன், இதில் இருக்க மாட்டேன். மனிதனுக்கு கிரியேட்டிவிட்டி, உருவாக்கும் பண்புகள் உண்டு. மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கும், இன்வென்ஷன், கண்டுபிடிக்கின்ற ஒரு தன்மை உண்டு.
எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து ஆராய்ந்து ரீசன் பண்ணுகின்ற, அதாவது இதற்கு காரணம் என்று அறியக்கூடிய அந்த ரீசனிங் பவர், அதையும் மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டதான ஒரு உன்னதமான மகிமையும் கனத்தையும் தேவன் மனிதனுக்கு தான் கொடுத்திருக்கிறார். நமக்கு 3 முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. மனிதனுக்கு ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த மூன்றும் எங்கே எப்படி சொல்கிறோம்? 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:23. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யுனைடெட், முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்முடைய மூன்றும், நம்முடைய சரீரம் எதை குடிக்கிறது? இந்த உலகம் சார்ந்த. ஏன்னா இது சமீபம் இங்கேயே புட்டு போயிடும். இது வாடகைக்கு எடுத்த, எப்படி நம்ம ஊருக்கு போகிறதுக்கு ஒரு கார் வாடகைக்கு பிடிக்கிறோம்ல, அது முடித்தவொடனே இந்த காரை விட்டுருவோம். அது மாதிரி இந்த உலகத்துக்கு வாடகைக்கு குடியேறின இந்த சரீரம் இது எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த உலகம் சார்ந்த, இந்த மாம்சம் சார்ந்த விஷயங்களை நோக்கி பார்க்கும். நமக்குள் இருக்கும் ஆத்துமா, நான் யார், நான் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி தன் சிந்தை கொண்டிருக்கின்றது ஆத்துமா. ஆனால் கடவுள் சிந்தை கொண்டிருப்பது நம்முடைய ஆவி. கடவுள் சிந்தை கொண்டிருப்பது. அதனால தான் இந்த மூன்றும் பரிசுத்தமாக நாம் காக்கப்பட வேண்டும். ஆவி மாத்திரம் கிடையாது, ஆத்துமா கடவுள் கிடையாது, சரீரம் மாத்திரம் கிடையாது. இந்த மூன்றும் குற்றமற்றதாய் அந்நாளிலே தேவன் வெளிப்படும் போது, நாம் தேவ மகிமையை காணும் போது, தேவனை சென்றடையும் போது குற்றமற்றதாக காணப்பட வேண்டும். ஏன்னா அவர் கொடுக்குற ஆவி அவருக்கே திரும்பி தரணும். அந்த எக்லீசியாஸ்டிக்கல் பிரசங்கி 12:7 வாசிங்க. 12:7. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போயிடும். ஆமாம், ஆவி அங்கே போயிடும், தன்னை தந்த தேவனுக்கு அங்கே போய் சேர்ந்துருவது. இது வாடகை வீடு, இது இங்கே கழட்டி விட்டுருவோம். இங்கே முடிஞ்சு ஸ்டேஷன் வந்துருச்சு, இங்கே கழட்டி விட்டுருவோம் இதுக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பவுல் எழுதும்போது இது கழட்டி விடுறதா இருந்தாலும் சரி, இதனுடைய பரிசுத்தமும் மிக முக்கியம். ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த மூன்றும் குற்றமற்றதாக காணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ மனிதன் தேவனால் படைக்கப்பட்டவன், மனிதன் தேவ சாயலிலே படைக்கப்பட்டவன், தேவன் மகிமையினாலும் கனத்தினாலும் மனிதனை படைத்திருக்கிறார். நாம் படைத்ததின் நோக்கம் ஆண்டவரை ஆராதிப்பது. நமக்கு 3 முக்கியமான காம்பனன்ட்ஸ் நமக்கு இருக்கு: ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம் நாம் எதற்காக தேவனுக்கு படைக்கப்படுறோம்? ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை போல வாழ, ஆண்டவரோடு கூட ஃபெல்லோஷிப், ஐக்கியம் கொள்ள, ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்ள நாம் படைக்கப்படுறோம். இதை வெளிப்படுத்தின விசேஷம் 4:11 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4:11. தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவளுமாய் இருக்கிறது. என்னுடைய வாழ்வு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், என்னுடைய பேச்சு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், என்னுடைய பார்வை தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், என்னுடைய எல்லா செயல்களும் அதற்காகத்தான். திஸ் இஸ் தி மெயின் பர்பஸ் ஃபார் விச் ஐ ஹவ் பீன் கிரியேட்டட் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்திலே நான் படைக்கப்பட்டதனுடைய மிக முக்கியமான நோக்கம், தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டதனுடைய முக்கியமான நோக்கம், என்னை தேவன் மகிமையினாலும் கனத்தினாலும் நிரப்பப்பட்டதனுடைய நோக்கம், அவரை என்னுடைய ஆராதனையாக, என்னுடைய வாழ்வாக பிரதிபலிக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இதனுடைய தாற்பயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொலோசையர் 1:16, கொலோசையர் 1:16.
ஏனென்றால் சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆ ஆ ஆ ஆ ம் 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 சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. நாம் எல்லாம் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அவரை மகிமைப்படுத்த, அவரை வெளிப்படுத்த, அவரோடு சிநேகமாய் அவரை போல அப்படின்றப்ப அவரோடு கூட இருக்கிற நேசத்திலே, அவரை ஆராதிப்பதிலே, அவருக்கு ஊழியம் செய்வதிலே. திரும்ப திரும்ப இந்த ஊழியம் என்ற வார்த்தை என்று முழு நேர பணியாளர்களை மட்டும் குறிப்பதல்ல. புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் ஆசாரியர், ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியர். ஐயோ, நீங்கள் எந்த வேலைக்கு வேணால் போய்க்கோங்க, நீங்கள் வெறும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருடைய ஊழியர். அதனால் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய நாம், புதிய ஏற்பாட்டிலே நமக்கு வேத பாரகர் அப்படின்னு சொல்லிட்டு பரிசேயர் சதுசேயர் இல்லை ஆர்டினரி மக்கள் அப்படிலாம் கிடையாது. நம்ம எல்லாருமே நமக்கு ஊழியக்காரர்கள் தான். எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறோமோ அதுக்கு எல்லாமே நமக்கு ஊழியம்தான். அதனால் முழு நேர பணியாய் தான் ஊழியம் செய்யணும்னு கிடையாது. நம்முடைய வாழ்வு ஊழியம், நம்முடைய செயல் ஊழியம், நம்முடைய வீட்டிலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள எல்லா பொறுப்புகளும் ஊழியம். என் பேரனை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது உங்களுடைய ஊழியம். நான் சமைக்கிறேன், அது உங்களுடைய ஊழியம். நான் கடையில் இருக்கேன், அது உங்களுடைய ஊழியம். நான் படிச்சுட்டு இருக்கேன், அது உன்னுடைய ஊழியம். தேவன் உனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காரு, படிக்க வேண்டிய பொறுப்பு. அது இப்போ நீ ஊழியம் கருத்தாய் படிக்க வேண்டும். வாத்தியார் வேலை நான் பார்க்குறேன், அது என்னுடைய ஊழியம். நேர்மையாக உண்மையாக கடவுள் பார்க்கிற என்று செய்ய வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட அதற்காக தான் நான் படைக்கப்பட்டிருக்கேன். நான் வேலை பார்க்குற இடத்துல தேவ சாயல் என்னில் வெளிப்படும். நான் வர்ற ஆலயத்தில் தேவ சாயல் வெளிப்படணும். நான் இருக்கின்ற குடும்பத்தில் என்னுடைய தேவ சாயல் வெளிப்படணும். நான் வாழுகின்ற என்னுடைய சமுதாயத்தில் தேவ சாயல். ஆனால் சாயம்தான் அநேக நேரங்களில் வெளிப்படுகிறது. சாயல் வெளிப்படுகிறது இல்லை. அதற்கான அநேக இடர்பாடுகள் வரும்போது அதில் விழுந்துடும். நல்ல நிலத்தில் விதை தான் சில நேரம் வருது, ஆனால் சில நேரத்தில் முள் வருது, சில நேரத்தில் கல்லுக்குள்ளே போய் மாட்டிக்கிறது, சில நேரத்தில் வாரம் 100 என்ன செய்ய மாட்டேங்குது, பலன் தெரிய மாட்டேங்குது. அநேக சிக்கல்கள், அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அமுக்கி பிழிந்து விடுகிறது, முடியாமல் போய் விடுகிறது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவன் அவரோடு ஐக்கியம், கடவுள் ஏதோ நமக்கு அவருக்கு ஆள் இல்லை, அது முக்கியமான ஒரு உபதேசம் இது. அவருக்கு ஆள் இல்லை, அவர் ரொம்ப லோன்லியாக இருக்காரு, அதனால் அவருக்கு பேச்சு துணைக்காக மனிதனை படைச்சார் மாத்திரம் நீங்கள் நினச்சிடாதீங்க. He is all independent, all self-sufficient. தன்னிறைவு கொன்ற ஆண்டவர். அவர் ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருக்கார். யாரோட? பிதாவோட, பரிசுத்த ஆவியானவரோட இருக்கார். ஆமாம். அதனால் அவர் பேச்சு துணைக்காக மனிதனை படைத்ததுக்கு நமக்கு வேதத்தில் தெரிஞ்சது இந்த 4 முக்கியமான விஷயம். நாம் அவரோடு கூட அன்பு செலுத்தவும், அவரை ஆராதிக்கவும், அவருக்கு ஊழியம் பண்ணவும், அவரோடு ஐக்கியப்படவும் தேவன் மனிதனை, இதுதான் இந்த வேதத்தில் நமக்கு தெரிகிற உண்மை. ஒருவேளை தேவனை போய் சந்திக்கும் போது அவர் சொல்லுவார், எதுக்கு நம்ம படைச்சாரு அப்படின்னு. தேவன் நம்ம எதுக்கு படைச்சாருன்னு சொல்லி அங்கே போய் சொல்ல. ஸோ அதனால் நம்ம நினச்சிடக்கூடாது கடவுள் ஒரு தேவைக்காக நம்மளை படைத்தார். நிறைய நேரங்கள் பார்த்திங்கன்னா இந்த சயின்ஸில் சின்ன எலியை வச்சு தான் நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாங்க. இந்த எலியை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது மாதிரி கடவுள் நம்மளை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணப்பட்ட ஒரு எலி கிடையாது. அதனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நிறைய நேரங்கள் இந்த சின்ன வயசில் விளாண்டுருப்போம். என்னென்னா தட்டாம்பூச்சியை பிடிச்சி அது நுனியில் கயரை கட்டி விட்டு அப்படி பறக்க விடுறது, அப்புறம் பிடிச்சி இழுக்கிறது. அந்த மாதிரி கடவுள் நம்மளை படைக்கலை, நம்மளை ஒரு தட்டாம்பூச்சியாக படைக்கலை. நம்மளை அப்படியே நம்மளை எப்போ பார்த்தாலும் சஃபர் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு. we are not made like that. கடவுள் நம்மை மகிமையினால் ஒவ்வொரு நேரமும் உங்கள் நினைவில், என்னுடைய நினைவில், நம்முடைய நினைவில் தேவன் என்னை மகிமையினாலும் கனத்தினாலும் படைத்திருக்கிறார். அப்போ எனக்கு வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம்? தேவ சாயலாக நான் மாற வேண்டும். ஐயாக்கு அடிக்கடி எப்போ பார்த்தாலும் இந்த பாட்டை போடுவார், தேவ சாயலாக மாற வேண்டும். மாற முடியல, அதனால் பாட்டாவது படிக்கிறோம் அப்படின்னு. தேவ சாயலாக மாற வேண்டும். we are created in the image of God.
நாம் எல்லாம் கடவுளுக்கு ஈக்குவல் கிடையாது. கடவுளுடைய சாயலாக படைத்ததினால் கடவுளுக்கு சரிசமமானவர்கள் அல்ல. அவர் கடவுள், நாம் மனிதர்கள். அவர் கடவுள், நாம் மனிதர்கள். எப்பயுமே அவருடைய குணாதிசயங்கள் மாறாது, எல்லாமே நிலை நிற்கும். அவர் முழுவதும் அவருக்கே எல்லா கணமும் முடியது, அவருடைய எல்லா கணமும். அதே போல் கடவுள் நம்மை நற்செயல்கள் செய்ய இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். நற்செயல்கள் செய்ய இந்த உலகத்தில் எல்லா அதிகாரம் நமக்கு கொடுத்துருக்காரு. இதை ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னா நல்லா செய்யுங்கப்பா, நற்செயல்கள் செய்யுங்கப்பா அப்படின்றதுக்கு தான் தேவன் நம்மளை படைச்சிருக்கிறார். துர்ச்செயல்கள் செய்கிறதுக்கு அல்ல, கெடுக்கிறதுக்கு அல்ல, மற்றவர்களை வீண் பழி சொல்வதற்கு அல்ல, கேவலப்படுத்துறதுக்கு அல்ல. தேவன் நம்மளை படைத்ததற்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நற்செயல்கள். எபேசியர் 2:10 வாசிங்க. எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கும் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆமாம். ஸோ இந்த நற்செயல்கள் இந்த உலகத்திலே நீங்கள் வந்து நிறைய நேரங்களில் கூர்மையாக ஒரு வசனம் படித்தாலும் 1 மணி நேரம் படித்து பாருங்களேன். அதனுடைய இந்த உலக தோட்டத்துக்கு முன்னாடியே தேவன் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்துட்டார்னா தெரியல எனக்கு இதை பற்றி. வசனத்தில் நிறையா வேத பண்டிதர்கள் வந்து நிறையா பேர் சொல்கிறாங்க, இந்த வசனத்தை எடுத்து ஆதியிலே தேவன், ஆதியிலேன்றது எப்போ தெரியாது, தேவனுடைய ஆதியிலேன்றது நமக்கு எப்போனே தெரியாது, எப்போ ஒழுங்கின்மையாக இருந்துச்சுன்னு. அப்போ அதுக்கெல்லாம் முன்னாடி உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் உங்களையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார். அப்போ நம்ம எவ்வளவு ஒரு கரிசனையோடு, எவ்வளவு ஒரு 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 முர்ச்சு ஒரு 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 டிசிஷனை எடுத்து ஆண்டவருக்காக வாழணும். ஏனோ தானா என்று கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வாய்ப்பே இல்லை. நோக்கம் இல்லை என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வேலையே இல்லை. ஏனால் தேவன் உங்களையும் என்னையும் மகிமையிலே நற்காரியங்களை செய்வதற்காக, மனிதரை நற்காரியங்கள் நற்செயல்கள் செய்வதற்காக படைத்திருக்கார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவரோடு கூட நம்மை இட்டர்னல் நித்தியமாக இருக்கும்படியாக படைத்திருக்கிறார். நித்தியமாக தேவனோடு கூட நாம் பயணிக்கும்படியாக. அப்படி தான் அவருடைய படைப்பில் இருந்துச்சு. இடையில தான் வந்து மனிதன் வந்து சாக வேண்டிய சூழ்நிலையாக போச்சு. இருந்தாலும் அதற்கும் ஒரு வழியை ஏற்படுத்திட்டார். அதை நம்ம படிக்க போகிறோம். நம்ம எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 1:21. பிலிப்பியர் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதை பற்றி எனக்கு சாவை பற்றி எனக்கு கவலையப்படலை. ஏன்னா நித்தியமாக அவரோடு கூட வாழ போகிறேன். 2 கொரிந்தியர் 5:8. 2 கொரிந்தியர் 5:8. இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறேன் அப்படின்னானது சாவை பற்றி பிரச்சனை. இது எப்பயுமே யாரோட தான் இருக்க போகுது? ஆண்டவரோடு தான் இருக்க போகுது. நித்தியமாய் நாம் அங்கே இருக்க போகிறோம், அவரோடு இருக்க போகிறோம். அடுத்து நாம் தேவனோடு கூட நல் ஐக்கியம் கொள்ள ஆண்டவர் அந்த ஐக்கியத்தை ரொம்ப விரும்புகிறார். ஆண்டவர் அந்த ஒரு ஐக்கியத்தை, அவரோடு கூட நாம் இருக்கின்ற ஐக்கியத்தை நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ, நான் விரும்புகிறேனோ இல்லையோ, அவர் ரொம்ப உங்களோட கூட ஐக்கியத்தை விரும்புகிறார். 1 யோவான் 1:3 வாசிங்க. 1 யோவான் 1:3. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடும், ஆமாம், அவங்க இருக்கிறது போல நாமும் ஐக்கியப்பட, நம்மோடு கூட இருக்கிறவர்களோடு ஐக்கியப்பட, நம்மில் சேர்ந்தவர்களோடு ஐக்கியப்பட, உறவுகளிலே உண்மையாக இருக்க தேவன் உங்களையும் என்னையும் அறித்திருக்கிறார். அப்புறம் மனிதன் எதற்காக படைக்கப்பட்டால், we are all moral beings. நன்மை என்னது தீமை என்பது அறிந்து கொள்ளும் உணர்வோடு தேவன் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆதி ஆகமத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். இருந்தாலும் மனிதனால் நன்மை எது, ஒரு நாயால் நன்மை எது தீமை எதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய விஷயங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க முடியாது, உங்களுக்கு தெரியும். மிருகங்களுக்கு எது நன்மை எது, அதுக்கு நன்மை எது தீமை எதுன்னு தெரியாது. ஆனால் மனிதனுக்கு ஒருத்தனுக்கு தான் நன்மை எது தீமை எது.
அது இன்பில்ட்டா இன்னைக்கு தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்பில்ட்டுன்ற வார்த்தை கம்ப்யூட்டர் வந்த பிறகு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கம்ப்யூட்டரில் உள்ளேயே சாஃப்ட்வேர் உள்ளே இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் முன்னாடி வந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனா வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கும். அப்போனா தான் ரிசீவிங் என்ன கிடைக்கலன்னு. இப்போ எல்லாமே இன்பில்ட்டு. அதே மாதிரி நீங்களும் நானும் ஆண்டவர் உள்ள இன்பில்ட் பண்ணிட்டார். கான்ஷியன்ஸ், அந்த மனசாட்சி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, நமக்கு உள்ளேயே இன்பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. எது குட்டு எது பேடு. என்ன ஒரு 3 வயசு 3 மாத பிள்ளை இல்லை 6 மாத பிள்ளை சொல்லியா கொடுத்தாங்க, அம்மா அடி பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைன்னு போய் சப்புன்னு வைக்குதே. உள்ளே இருக்குது, அந்த இன்ஹெரண்ட்டாக இருக்குது. ஸோ நன்மை எது தீமை எது வசனங்கள் இருக்க வாசிக்க நேரம் இல்லை. ஸோ நம்ம அதற்காக இந்த மனிதனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு மனிதனுக்கு ஏற்பட்டது அவமானம். இவ்வளோ மகிமையினாலும் கனத்தினாலும் படைத்த ஆண்டவரை மனிதன் வந்து ஒரே நிமிஷத்தில் ஒரே செயலால் போயிட்டு. அப்பையும் லிசன் டு மீ கேர்ஃபுல்லி, இதுதான் ரொம்ப முக்கியமான உபதேசம். இவ்வளவு மேன்மையாக ஆண்டவர் ருசிச்சு படைச்சதுக்கப்புறம் மனிதன் செஞ்ச பிறகும் அதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து தன்னுடைய குமாரனையே பலியாக கொடுத்தார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தன்னுடைய குமாரனை பாவியாக அனுப்பவில்லை, தன்னுடைய குமாரனை பாவமாக விட்டார். அதனால தான் என் தேவனே என்று கதரும் போது பாவியாக இருந்தால் கூட கொஞ்சம் இறக்கப்பட்டிருப்பார் பிதாவானவர். ஆனால் அவர் என்னவா மாறிட்டார், பாவமாக மாறிட்டார். பாருங்க எவ்வளவு நம்ம மேலே கருத்தாகவும். சரி, நம்ம இப்போ வேற ஒன்றும் இல்லை, எத்தனை தடவை நம்ம செஞ்ச சாப்பாடை வீட்டில் கீழே கொட்டியிருக்கோம், எத்தனை தடவை நமக்கு பிடிக்காததை வந்து தூக்கி எறிஞ்சிருக்கோம். ஏன்னா என் காசு நான் வாங்கினேன், எனக்கு பிடிக்கல போ. ஆண்டவர் அப்படி தூக்கி போடுறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்கும், எவ்வளவு காலம் ஆயிருக்கும். ஆமாம், நான் தான் மனிதனை படித்தேன், இவன் யூஸ்லெஸ்ஸுங்க, இவன் திருந்தவே மாட்டான், ஆதாமில் ஆரம்பித்தவன் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்கான்னு சொல்லி ஆண்டவர். ஆனால் தன்னுடைய சொந்த குமாரனே, யாரையே நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று சொல்லி தன்னுடைய சொந்த குமாரனையே உங்களுக்காகவும் எனக்காகவும் அனுப்பி இந்த ரட்சிப்பை ஏற்படுத்தி சிலுவையிலே கொடூர சாவை மேற்கொண்டு அவர் ரட்சிப்பை நமக்காக கொடுத்து இன்னும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற காத்து கொண்டிருக்கிறார். நாள் வரும் அவரை முகமுகமாய் தரிசிக்க. இதுதான் ரொம்ப முக்கியமான சத்தியம். அவ்வளவு வெளியேறப்பட்டவர்கள் நாம் தேவனுடைய சந்தியாதை. மனிதனுக்கு வந்து விழுந்ததுக்கப்புறம் அவமானம். இந்த வசனங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் பார்க்கலாம். நீங்கள் வாசிக்க டைம் இல்லை. ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் பாருங்க. முதலாவது ஷேம், அவமானம். 2வது பயம். ஆண்டவரே, ஷேம்னா என்ன? 2 பேரும் வந்து ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க, ஆண்டவரை போய் எப்படி பார்க்கறது? அவமானம். போ. அடுத்த 2 பேருக்கும் பயம். ஐயோ, ஆண்டவர் வந்துட்டாரு, கூப்பிடுறாரு. ஆட்டோமேட்டிக்கா எப்போ தேவ மகிமையை நாம் விலகும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது? அவமானம் வருது. நீங்கள் எப்பெல்லாம் ஆண்டவர் விட்டு வெளியே போறீங்களோ அவமானம் வரும், பயம் வரும், டிஸ்கார்ட். ஆண்டவர்கிட்ட வந்து உங்களுக்கு பிரிவினை வரும். கழுகி கிளம்பு, இந்த இந்த ஏதேன் தோட்டத்தில் உனக்கு வேலை இல்லை, கிளம்பு, நான் அவனை பார்த்துக்கிறேன், பட் கிளம்பு. பிரிவு, தேவனுக்கும் மனிதனுக்கு உண்டான ஒரு பிரிவு. சாவு, மனிதனுக்கு சாவு வந்தது. மனித உடல் சாவு, ஆன்மீக சாவும் ஏற்பட அங்கே வாய்ப்பு இருக்கிறது. அதற்குத்தான் தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார். அதுக்கப்புறம் நீ குழந்தை பேக்கணும்னா கஷ்டப்பட்டு தான், சஃபரிங், பாடுகள் இந்த உலகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் நீ வந்து கஷ்டப்பட்டு தான் நீ வேலை செய்யணும், லேபர், பயங்கரமாக கஷ்டப்படு, அப்போ தான் உனக்கு சாப்பாடு. ஆண்டவர் முழுவதுமாக விளக்கியிருக்க. இதுதான் மனிதன் மகிமையினாலும் கனத்தினாலும் படைக்கட்ட மனிதனுடைய நிலைமை இவ்வளவு பரிதாபமாக போச்சு. அவனை தான் ஆண்டவர் மீட்டு கொள்கிறார். தன்னுடைய சுய ரத்தத்தால், தன்னுடைய சொந்த ரத்தத்தால் ஆண்டவர் அவனை அவனை விடலை. இது என்னுடையவன், நான் படைத்தவன், இவனை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி எபேசியர் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவர்களுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய மீட்பு நமக்கு உண்டு. ரோமர் 5:10.
சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நம்முடைய மனித சாயலிலே ஒரு மாற்றம் வருகிறது. தேவனுடைய இரக்கம், கிருபை, மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். நம்ம எதிர்காலத்திற்கான ஒரு வாக்கு நமக்கு கிடைக்கிறது. தேவனோடு நித்தியமாய் வாழும் ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. இது தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் ஆண்டவர் அப்படியே ஃபுல்லாத்தையும் அப்படியே ரெஸ்டோர் பண்ணிட்டார். தன்னுடைய குமாரன் மூலமாக எப்படியெல்லாம் நம்மளை வைக்கணும்னு நினைச்சாரோ அதுக்கு முழுவதுமாய் நம்மளை கொண்டு வந்துட்டார். அந்த growth இது ஆன்கோயிங் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. ஆண்டவர் கல்லான இருதயத்தை சதையாக மாற்றியிருக்கிறார். நம்முடைய எண்ணங்களை மாற்றியிருக்கிறார். நம்முடைய வாழ்வின் முறைகளை மாற்றியிருக்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய்வின, எல்லாம் புதிதாய் மாற்றியிருக்கிறார். எப்படி அவர் கொண்டாரோ அப்படியே நம்மளை மாற்றிவிட்டார். அவருடைய இந்த நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பரிசுத்தமாகுதலின் ஒரு யுகத்திலே இருக்கிறோம். தேவனை பாவியாகிய நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டேன், தினந்தோறும் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன் அவரை சென்றடையும் வரை. இட்ஸ் அ ப்ராசஸ், நாட் அன் ஈவென்ட். பரிசுத்தமாகுதல் என்பது ஒரு நிகழ்வு அல்ல, அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தையினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இதனுடைய முடிவு நான் தேவனோடு எப்பொழுதும் சஞ்சரிக்கப்படும். ஆண்டவர் நம்மளை மாத்திரம் செய்ய போல இந்த உலகத்தை முழுவதையும், இந்த இயற்கையை முழுவதும் ஆண்டவர் சரி பண்ண போறார். வசனம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அடுத்து ஆண்டவர் நமக்கு இந்த சரீரத்தை தரப்போறல, மகிமையின் சரீரம். அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இந்த சரீரம் கிடையாது, விடுபட்ட சரீரம். நம்ம சொல்றாரு நீங்க முகமுகமாய் தரிசிப்பீங்கன்றாரு. அப்ப அந்த சரீரத்தில் நிச்சயமா பார்க்க முடியும் நம்ம யாரு அப்படின்னு சொல்லி. நம்ம சித்தப்பாவை, பெரியப்பாவை, தாத்தாவை, பாட்டியை we'll be able to identify everyone. அந்த மகிமையின் சரீரத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு சரீரம், அழிவில்லாத வல்லமையுடைய ஆவிக்குரிய ஒரு சரீரம் நமக்கு கிடைக்க இருக்கிறது. நித்தியமாய் அவரோடு கூட உறவாடவும், அன்எண்டிங் ஜாய், எல்லா விதமான மகிழ்ச்சிக்கும் ஏதோ ஒரு வகையிலே முற்றுப்புள்ளி வந்துடுது. தேவ சன்னிதானத்திலே, தேவ பிரசன்னத்திலே முடிவே இல்லாத ஒரு மகிழ்ச்சி, நித்திய ஆனந்தம், நித்திய பேரானந்தம் நமக்கு இருக்கப்படுது. இனி மரணம் இல்லை, இனி அழுகை இல்லை, இனி துக்கம் இல்லை. இந்த மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு மேன்மையை ஆண்டவர் தரப்போறார். எடுத்து கடைசியாக வாசித்து முடிப்போம். ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 21வது அதிகாரம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். இது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமில்லை, துக்கமில்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தேவன் மனிதனாகி நமக்காகவும் அவர் சிருஷ்டித்த மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். இவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் தேவன் நமக்கு கொடுத்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதித்து அவரோடு கூட அன்பு செய்து
அவருக்கு ஊழியம் செய்து தினந்தோறும் அவருடைய ஐக்கியப்படுதலிலே நாம் தினந்தோறும் மிக பொறுமையோடு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஓட்டத்திலே விசுவாசத்திலே பாதுகாக்க தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன்.